வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா WWE ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். என்ன பேச போகிறோன்றதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எப்படி நடந்து முடிஞ்சிருந்ததுன்றது. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த WWE நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வழி அனுப்பி வச்சாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அதற்கு வந்து முழு காரணமாக இருந்தது நம்ம ட்ரிபிள் எச் மாமா தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவை வந்து முறையாக வழி நடத்த தவறிட்டார். ஸோ அவருக்கு வந்து சரியான ரிட்டையர்மெண்ட்டை நம்ம ட்ரிபிள் எச் மாமா கொடுக்கல. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பிடிக்காது. ஸோ ஜான்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE பிடிக்காதுன்னா அது கிடையாது. WWE தான் அவர் உயிர். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிக்கு எதுக்குமே போகாமல் WWE இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாதனையை படைச்சு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் வச்சு ஒரு குண்டரை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு மேட்ச் வந்து அருமையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்டு கூட சூப்பராக போயிருந்தது. எல்லா ரெஸ்லர்களுமே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் ஃபைனல் மேட்ச்சில் வந்து சொதப்பிட்டாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச்சோடைய வன்மமானு தெரியல. ஸோ நம்ம ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் செவிக்க வச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரு வெற்றியை பெற்று அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் அது எப்படி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவே ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அவர் தோற்றது மூலயமா அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தோக்கலை. நம்ம ஜான்சனை டாப் அவுட் பண்ணி வச்சு டாப் அவுட் ஆகி என்னை விடுறா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து தோக்க வச்சுருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இதுக்கு எல்லாமே முழு காரணம் நம்ம ட்ரிபிள் எச் மாமா தான் சொல்லணும். ஸோ இங்கே ட்ரிபிள் எச் மாமா பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, இப்போ வர்ற ஒவ்வொரு மேட்சுமே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான திருப்தியை வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஸ்ட்ரி முகமூடியை வந்து திறந்து விட்டுருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக இழுத்தடிச்சுக்கிட்டே போனாங்க. பட் அது அஸ்டின் தியரி தான் அப்படின்றத நீ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். இந்த அஸ்டின் தியரி வந்து ஒரு ஆளே கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்கிரிப்டை, ஏன்னா இது வின்ஸ் மெக்மனுமே அப்படி தான் பண்ணியிருந்தார் அஸ்டின் தியரிக்கு சப்போர்ட்டாக. இப்போ ட்ரிபிள் எச்சுமே அதை தான் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த அஸ்டின் தியரியை வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது வேறு யாரோ, பட் இங்கே திறந்து விட்டது என்னதுன்னா அஸ்டின் தியரி தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கானா வந்து ஒரு கும்பலாக திறந்து விட்டார். ஸோ இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டீம் யார் ஆரம்பித்தது? நம்ம எட்ஜ் ஆரம்பித்தார். அவர் எப்படி வந்து வழிநடத்து கொண்டு போய்கிட்டு இருந்தார், அருமையாக கொண்டு போய்கிட்டு இருந்தார். அதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பிரிஸ்ட்டும் ஓரளவு கொண்டு போய்கிட்டு இருந்தார். இப்போ அது கோமாளி கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டீமே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் தலைவன் தான். ஸோ இவருக்காக பார்த்தீங்கன்னா இவரும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார், ஜான்சனாவுடைய நண்பர். ஸோ இவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியான ஒரு ஸ்கிரிப்டை இதுக்கப்புறமாதும் நம்ம WWE நிர்வாகம் வந்து கொடுக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். மெயினாக இதை பார்க்க வந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டனை பற்றி தான் இந்த வீடியோவில். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஸ்ட்ரி வந்து உருவாகி இருக்குது. இதில் வந்து இவர் ஒரு ஆளாக இருக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது. இது வந்து உண்மையாகவே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணுவார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்மனியா ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேரு எம்டியாக இருக்கும். இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனுக்கு கொடுத்தாங்கன்னா, அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அவர் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெகசி இந்த மாதிரி டீமை வந்து வழிநடத்தியிருக்காரு. ஸோ இந்த முகமூடி கேரக்டரில் அவர் வந்திருந்தாருன்னா அது சூப்பராக இருக்கும். WWE வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து எங்கேயோ போகும். ஸோ ரேண்டி ஆர்டன் அதற்கான தகுதியான ஆள் தான். ஸோ